ஸ்டாலின் நியமித்த அந்த கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொரு திமுக நிர்வாகியையும் சந்தித்து இந்த தோல்விக்கு காரணமாக நீங்கள் சொல்வது என்ன என்று அவர்கள் கேட்டு அதை அறிக்கையாக தயாரித்து ஸ்டாலினிடம் இன்னும் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் மாவட்டமாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொன்ன விஷயம், நீங்கள் என்னுடைய காதுகளாக அங்க போறீங்க, அதனால உங்களிடம் திமுக நிர்வாகிகள் சொல்கிற விஷயத்தை யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள கூடாது, அவற்றை அறிக்கையாக ரெடி செய்து என்னிடம் அளிக்க வேண்டும் என்கிற அந்த அறிவுறுத்தலை அவர் செய்திருக்கிறார். இப்போ இதே போல அந்த உடன்பிறப்புகளின் குரல் என்ற அளவிலே ஒரு வெப்சைட்டும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலேயும் நீங்கள் உங்களுடைய இந்த எண்ணத்தை நீங்கள் பதிவு செய்யலாம் என்று ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்துள்ளார். இந்த வகையில் மாவட்டமாக சென்று அந்த விசாரணை குழு அவர்கள் விசாரணை நடத்தி அந்த ஆய்வறிக்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த வெப்சைட்டிலே பதிவு செய்கிற அந்த கருத்துக்கள் ஒரு பக்கம், இந்த ரெண்டு வெவ்வேறு அறிக்கைகளையும் தொகுத்து இதை முதலமைச்சரின் கவனத்துக்கு எடுத்து செல்கிற பொறுப்பு யாருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஒவ்வொரு நிர்வாகியும் மாவட்ட செயலாளர் தான் காரணம், மண்டல செயலாளர் தான் காரணம், இந்த பெண் அமைப்பு தான் காரணம் என்றெல்லாம் பல்வேறு விதமான விஷயங்களை அந்த விசாரணையிலே அவர்கள் அளித்திருக்கிறார்கள். இதனால முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த அறிக்கைகளை படித்து அவற்றை வரிசைப்படுத்தி அவற்றை தொகுத்து தன்னிடம் அளிக்கக்கூடிய அந்த நபர் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் அனுதாபியாக இருக்கணும், ஆனால் அவர் கட்சி விவகாரங்களோடு சம்பந்தப்பட்டவராக இருக்கக்கூடாது என்கிற ஒரு முடிவுக்கு இப்போ 2 பேரை இதற்காக அவர் தேர்வு செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். யார் அந்த 2 பேர் அப்படின்னா, விசாரணை குழுவினர் கொடுக்கிற ஆய்வு அறிக்கைகளை படித்து அவற்றை தொகுத்து ஸ்டாலினிடம் அளிக்க வேண்டிய அந்த நபர் கடந்த திமுக ஆட்சியில் மாநில திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்த ஸ்டாலினுடைய மிக நெருங்கிய நண்பராக அறியப்பட்ட பொருளாதார ஆய்வாளர் திரு ஜெயரஞ்சன் அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் ஸ்டாலின். இன்னொன்று, இந்த வெப்சைட்டில் வர்றதெல்லாம் முழுமையாக தொகுத்து எடுத்து வருகிற அந்த பணியை திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அதில் ஈடுபட்டிருந்த கனவு தமிழ்நாடு என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சுரேஷ் சம்பந்தத்திடம் இந்த பொறுப்பை அளித்திருக்கிறார். அதாவது மாவட்டமாக சென்று அவர்கள் எடுத்து வரும் விசாரணை அறிக்கைகளை தொகுத்து தன்னிடம் அளிக்க வேண்டிய பொறுப்பை திரு ஜெயரஞ்சன் அவர்களிடமும், இந்த வெப்சைட்டிலே வருகிற அந்த கருத்துக்களை தொகுத்து அளிக்க வேண்டிய அந்த பொறுப்பை சுரேஷ் சம்பந்தத்திடமும் ஸ்டாலின் அளித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த விஷயத்தில் ஒரு கட்சிக்காரர் நேரடியாக கட்சி விவகாரங்களில் சம்பந்தப்படுகிற ஒரு நிர்வாகி இருந்துவிடக் கூடாது, அந்த அளவுக்கு அந்த அறிக்கைகள் ஒரு பாரபட்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் ஜெயரஞ்சனுக்கு இந்த புதிய அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார் என்று திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்.